மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த வெள்ளூரில் திமுக சார்பில் நடைபெற்ற பொது உறுப்பினர் கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கூட்டத்துக்கு வந்திருந்தவர்களுக்கு பிளாஸ்டிக் டப்பாவில் சிக்கன் பிரியாணி பார்சல் வழங்கப்பட்டது. வீட்டுக்கு கொண்டு சென்ற பிரியாணியை குழந்தைகளுடன் சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரியாணியை சாப்பிட்ட 3 வயது முதல் 12 வயதுக்குட்பட்ட 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ்கள் மூலம் பல்வேறு அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக பொது உறுப்பினர் கூட்டத்தில் வழங்கப்பட்ட பிரியாணியை சாப்பிட்ட 3 வயது முதல் 12 வயதுக்குட்பட்ட 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்கி கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். வணக்கம். திமுக வழங்கிய பிரியாணியை சாப்பிட்ட சிறு குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் 40 உட்பட 100க்கும் மேற்பட்ட மருத்துவமனையில் அனுமதி. கள்ளிக்குடி அருகே வில்லூரில் நேற்று திமுகவினர் வழங்கிய பிரியாணியை சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு ஃபுட் பாய்சன் காரணமாக வாந்தி மயக்கம் ஏற்பட்டு கள்ளிக்குடி, விருதுநகர், வில்லூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திமுக சார்பில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த கள்ளிக்குடி தாலுகா வில்லூரில் நேற்று பொது உறுப்பினர் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமையில் கூட்டம் நடைபெற்று இதையடுத்து அனைவருக்கும் நேற்று முன்தினம் 1000க்கும் மேற்பட்டோருக்கு டோக்கன் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு நேற்று மதியம் கூட்டம் முடிந்தவுடன் அனைவருக்கும் சில்வர் தட்டு மற்றும் பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கப்பட்ட சிக்கன் பிரியாணி பார்சல் வழங்கப்பட்டுள்ளது. பிரியாணியை சாப்பிட்ட சிலர் கூடுதலாக சிக்கன் பிரியாணி பார்சல் வாங்கி கொண்டு வீட்டில் வைத்து மாலையில் பள்ளிக்கூடத்திற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்த தங்களது பிள்ளைகளுக்கும் பிரியாணி கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் பிரியாணி சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு இரவு 8 மணிக்கு மேல் திடீரென மயக்கத்தால் அவதிப்பட்டுள்ளனர். இதில் 3 வயது முதல் 18 வயதுக்குட்பட்ட 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அனைவரும் வில்லூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக சென்றனர். பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் அவர்கள் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் மூலம் விருதுநகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கள்ளிக்குடி ஆரம்ப விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன்.